ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி, தக்காளி தோசை. மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன இஞ்சி துண்டு, காஞ்ச மிளகாய் 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுது கூடயே 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவு அரிசி மாவு. எந்த கப்பில் ரவை சேர்த்தமோ அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு. அதே கப்பில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கலந்த உடனே இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இளக்கி விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாமல் அப்படி தோசை மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா ரோஸ்ட்டாக முருகலாட்ட வரும். இப்போ மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம். ரவை நல்லா ஊறி மாவு அப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு கூட பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்தப்புறம் மாவு கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு எவ்வளோ அளவு தண்ணியாக இருக்கோ அவ்வளோ முருகலாக வரும் தோசை. கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த தோசை அப்படி பட்டு மாதிரி லேசாக வரும். தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் இல்லைனாலும் மிளகை 1-2 இடித்து கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம், 2ம் சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகு சீரகம் சேர்க்கும்போது தோசை அப்படி வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் கல் போட்டிருக்கேன், எடுத்து அப்படி கல்லில் ஊற்ற வேண்டியது தான். இந்த மாவை நடுவில் ஊற்றி அப்படி பரத்த முடியாது, அதனால ஓரத்துலேருந்து ஊற்றிட்டு வரணும். மாவில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா இன்னும் நல்லா பட்டு மாதிரி வரும். இப்போ சுற்றிலும் அப்படி எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை நல்லா வேகட்டும், அப்படி முருகலாக வர வரைக்கும் விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படி திருப்பி போடலாம். நல்லா 2 பக்கம் தோசை வெந்த உடனே அப்படி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.